அனுதினமும் கிருபையில் இன்று. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். யாத்திராகமம் 15:26. பரிகாரி என்ற இந்த வார்த்தை ஆங்கில மொழிபெயர்ப்பில் சுகம் தருகிறவர் என்ற பொருளை தருகிறது. இந்த பரிகாரி என்ற வார்த்தை இடம்பெறுகிற வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று கூறுகிறார். இந்த வசனத்தை ஆண்டவர் சொல்லுகிற நிலையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் சரீரப்பிரகாரமாக ஒரு வியாதியை உடையவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு சுகம் தேவையாக இருந்தது என்பதை பற்றியது அல்ல. இந்த அதிகாரம் 15 முதல் வசனமும் 21வது வசனமும் ஒரே செய்தியை அறிவிப்பதை நாம் இங்கே கவனிக்க முடியும். கர்த்தரை பாடுங்கள் என்பதை பற்றியும் அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் என்பதை துதிக்கின்ற அருமையான துதியின் வார்த்தைகளை பற்றி வாசிக்கிறோம். ஆனால் துதிக்கின்ற கொஞ்ச நேரத்திலேயே அவர்கள் மத்தியிலே ஒரு முறுமுறுப்பு இடம்பெறுகிறது. அது என்ன? 3 நாள் வனாந்தர பயணம், தண்ணீர் கிடைக்கவில்லை, கிடைத்த தண்ணீரும் கசப்பாக இருக்கிறது. ஆகவே அவர்கள் முறுமுறுப்புவதற்கு நியாயமான காரணங்கள் அங்கே இருக்கிறது. இருப்பினும் இதை முறுமுறுத்து மோசையிடத்தில் அவர்கள் சொல்வதற்கு பதிலாக தங்களுடைய தேவையை இயல்பாக சொன்னாலே மோசைக்கு போதுமானது. மோசே ஆண்டவரிடத்தில் வருகிறார், ஆண்டவருக்கான பதிலை தருகிறார். ஒரு மரத்தின் கிளையை வெட்டி போடச் சொல்லுகிறார். கசப்பான தண்ணீர் மதுரமாக மாறுகிறது. இந்த சூழ்நிலையில்தான் இங்கே நான் உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று கூறுகிறார். அதாவது தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நமது வாழ்விலே எல்லா தருணங்களும் ஒரே போல் அமைவது இல்லை. சில தருணங்கள் மகிழ்ச்சியான, நாம் விரும்பியதெல்லாம் கிடைக்கும் தருணங்களாக இருக்கும். சில தருணங்கள் துக்கத்தை தரக்கூடிய, நாம் எதிர்பார்த்த நற்காரியங்கள் கிடைக்காத தருணங்களாகவும் அமைய முடியும். அப்படிப்பட்ட தருணத்திலே நாம் சோர்ந்து போக வேண்டிய, கலங்க வேண்டிய அவசியமில்லை. மாறாக தாவீது சொன்னது போல், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்ற நிலையிலே குறைவானாலும் நிறைவானாலும் தேவனுக்குள் மனரம்மியமாக இருந்து மகிழ்ச்சியுடன் அவரை துதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இதைத்தான் யோசுவா 6ஆம் அதிகாரத்திலே எரிகோ கோட்டை இஸ்ரவேல் ஜனங்களின் பயணத்திற்கு தடையாக நின்ற பொழுது, நீங்கள் 7 நாள் இந்த பட்டணத்தை சுற்றி வாருங்கள், முதல் 6 நாள் ஒரு முறை, 7வது நாளில் 7 முறை சுற்றுங்கள், எக்காலத்தை ஊதுங்கள், துதித்து பாடுங்கள் என்று சொன்ன பொழுது அங்கே அவர்களுக்கு மாபெரும் வெற்றி கிடைத்தது. அதுபோலவே தான் பவுலும் சீலாவும் பிலிப்பு பட்டணத்திலே ஆண்டவருடைய சுவிசேஷ பணியை செய்து கொண்டிருக்கிற நிலையிலே அவர்களுக்கு எதிர்ப்பு வர, அங்கே இருந்த ரோம அதிகாரிகள் அவர்களை, யூதர்களாகிய இந்த மனுஷர் நம்முடைய பட்டணத்தில் கலகம் பண்ணி ரோமராகிய நாம் ஏற்றுக்கொண்ட அனுசரிக்கும் தகாத முறைமைகளை போதிக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களை அடித்து சிறைச்சாலையில் போடுகிறார்கள். விலங்கினால் கட்டப்பட்டு மரத்திலே தூக்கப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுதும் பவுலும் சீலாவும் செய்தது என்ன? ஆதி அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரத்திலே 25-26 வசனங்களில் வாசிக்கும் பொழுது, நடுராத்திரியிலே பவுலும் ஷீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகளெல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று என்று வாசிக்கிறோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்வின் ஓட்டத்திலே மேடு பள்ளங்கள் வரலாம், உயர்வு தாழ்வுகள் வரலாம், இன்பம் துக்கம் வரலாம். இவைகள் எல்லாவற்றிலும் நாம் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரி நமக்கு உண்டு. அவரை மட்டும் சார்ந்து, அவருடைய வார்த்தையின்படி மட்டும் வாழ்ந்து, அவர் தரும் ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளும் நாளாக இந்த நாள் அமைய தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அன்பு நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் எமது இந்த அனுதினமும் கிருபை என்ற தின தியானம் உங்களை தொடர்ந்து வந்து அடைவதற்கு நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.